வாக்குச்சாவடி வெப் காஸ்டிங் டெண்டரை எதிர்த்து வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருப்பதாகவும் இந்த தேர்தலில் தமிழகத்தில் 75,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு அன்றைக்கு வாக்குப்பதிவை கண்காணிக்கவும், அதே போல வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல கண்காணிப்பு செய்வதற்காகவும் வெப்காஸ்டிங் செய்வதற்காக தேர்தல் ஆணையம் டெண்டர் கோரியிருந்தது. இந்த டெண்டரில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிறுவனங்கள், அதை விண்ணப்பிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பல்வேறு நிபந்தனைகளும் இருந்தாலும் கூட இந்த 100 கோடி ரூபாய் விற்றுமுதல் இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை எதிர்த்து சென்னையை சேர்ந்த 2 தனியார் நிறுவனங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த வழக்கு இன்றைக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், தமிழகம் உள்ளிட்ட 9 மாநில தேர்தல்களில் ஏற்கனவே வெப் கேமராக்களை பொருத்தி வெப்காஸ்டிங் செய்த நிறுவனம் தங்களுடைய நிறுவனம் இந்த டெண்டர்ல கலந்து கொள்ள விடாமல் தங்களை இந்த டெண்டர்ல கலந்து கொள்ள விடாமல் தடுக்கக்கூடிய நோக்கோடு 100 கோடி ரூபாய் விற்றுமுதல் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நியாயமற்ற நிபந்தனை சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெப்காஸ்டிங்காக 1,50,000 வெப் கேமராக்கள் தேவைப்படக்கூடிய சூழல்ல தங்கள் நிறுவனத்தில் 1,80,000 வெப் கேமராக்கள் இருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விற்றுமுதல் 100 கோடி ரூபாய் என்ற நிபந்தனையால் தங்களை போன்ற சிறு நிறுவனங்கள் டெண்டர்ல பங்கேற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், தமிழகத்தில் நடத்தப்பட்ட அந்த கடந்த தேர்தல்களில் 45,000 வெப் கேமராக்கள் மட்டுமே பயன்படுத்திய நிலையில தற்போது அது 3 மடங்காக அதிகரித்து 1,50,000 கேமராக்கள் பயன்படுத்த இருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மனுதாரர் இந்த டெண்டர்ல பங்கேற்பதற்கு விண்ணப்பிக்கவில்லை என்றும், நாளை இந்த டெண்டர் திறக்கப்பட இருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில டெண்டரை நிபந்தனைகளை திருத்த அனுமதித்தால் தேர்தல் நடவடிக்கைகள் பாதிக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு இது தொடர்பாக நாளைக்குள் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883778. இமெயில் advt@dttv.in.